KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளவுசஸ், சல்வாஸ், குர்தீஸ், Dress and Materials, மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். இன்னைக்கு சாச்சனா 24/7ல ஒரு பெரிய சம்பவம் பண்ணிருக்காங்க. ஆனந்தியை வச்சு ஒரு பெரிய குற்றச்சாட்டை போட்டு நானே ஒரு நிமிஷம் சாச்சனாவை நம்பி ட்வீட் போட்டு ஆனந்தி ஃபேன்ஸ் கிட்ட அடி வாங்கின மொமெண்ட்லாம் இருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு லைவ்ல அல்லாத சில விஷயங்களை பத்தி நீங்க நம்ம நிறைய பேச போறோம். 2 விஷயம் நடந்துச்சு. அன்ஷிதா அவர்கள் மாத்தி ஜாக்லினையும் சௌந்தர்யாவையும் செஞ்சாங்க. அதாவது வெளியில இருக்கிற மக்களுடைய மொத்த மைண்ட் வாய்ஸையும் சொன்ன மொமெண்டா என்னால அதை பார்க்க முடியும். எனக்கு வந்து அது அன்ஷிதாக்குள்ளேயே வெளியில இருக்கிற மொத்த மக்களுடைய ஆவிகளும் உள்ள கூர்ந்து அந்த டெவில பேச வச்சிருச்சோம் அப்படின்னு எனக்கு தோணும். அன்ஷிதா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எல்லாம் பாக்குறதுக்கு தான் டெவில் மாதிரி வேஷம் போட்டு நினைக்காங்க. இவங்க உண்மையாவே டெவிலுங்க, ஏஞ்சல் வேஷத்தை போட்டு வச்சிருக்காங்க. பண்றது பூரா விஷம். ஆனா என்னமா ஆக்ட் விடுறாங்க. ஆர்ட்ஸ் டெவில் கிட்ட யார் யாரெல்லாம் எவ்வளவு எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது தீபக் 3 ஆட்டு, மஞ்சரி 3 ஆட்டு, முத்து 3 ஆட்டு அப்படின்றது டாப்ல வந்துடுறாங்க. சாச்சனா அவர்கள் 2 ஆட்டு, அருண் அவர்களுக்கு எந்த ஆட்டும் கிடையாது. ஏன்னா அருண் அவர்கள் ரொம்ப பிஸியா இருந்தாங்க. எல்லாரையும் சமாதானப்படுத்தி மஞ்சரிக்கு எதிராக ஏவுகணையை ரீட் பண்றதுல ரொம்ப பிஸியா இருந்தார் அருண். ஏன்னா அருணை பொறுத்த வரைக்கும் பொதுவா அவருக்குள்ள இருக்கிறதா ஓவர்ஃப்ளோ ஆகும். அவர் எப்பவுமே அவுட் கோயிங் தான், இன்கமிங் அவர் எடுத்துக்கிறதா இல்ல. அப்படி இருக்கும் பட்சத்துல அவர் என்ன பண்ணிட்டாப்ல, இல்லங்க அந்த மஞ்சரி வந்து ஒரு கோவிட் வைரஸ்ன்ற மாதிரி அவங்க ஒரு வைரஸ்ங்க, she want to demolish everyone-ங்க அப்படின்றாங்க. நான் உடனே இவ்வளவு பெரிய இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் அருண் பேசாதேன்னு சொல்லி நான் கூகுள் தான் போய் சர்ச் பண்ணா அருண் அந்த வீட்டுக்குள்ள அவரே அவர் என்ன செய்யறாரோ அதுதான் அர்த்தமா டெமாலிஷ். தர்ஷிகா வந்து ஜெஃப்ரி கிட்ட சாரி கேட்ட மட்டும் நீங்க எப்படி பாக்கணும். நேரா 130 தடவை நீ போடுவோன்னு எனக்கு தெரியாதுடா. 10 தடவை போடும் போது அந்த மகாத்மா நிப்பாட்டிடுவாங்கன்னு நினைச்சேன்டா. யார் நம்ம அன்ஷிதா நிப்பாட்டலாங்கன்னு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு டெவில் வேஷத்தை மொத்தமா கொளுத்தி ஜெஃப்ரி மனசை இறக்கிட்டு போயிட்டாங்க. சாச்சனா அவர்கள் விஷால் கிட்ட போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து ஆனந்தி ரொம்ப பண்ணிட்டாங்க, ரெஸ்ட் ரூம் வருதுன்னு விடல, பின்னாடியே வந்தாங்க, நான் அந்த கதவை திறக்கும் போது அந்த கதவை வச்சு மூடிட்டாங்க, ரெஸ்ட் ரூம்ல உள்ள போக கூடாது நிக்க வச்சாங்க. இல்ல எனக்கு உண்மையாவே ரெஸ்ட் ரூம் வருதுன்னு, அப்ப கதவை திறந்து நான் உள்ள போய் உட்கார்ற வரைக்கும் கதவை மூடல, நான் என் பேண்ட் அவுத்தேன் அப்பவும் கதவை மூடல, நான் ரெஸ்ட் ரூம் போகும்போதுதான் அவங்க எனக்கு கதவை மூடிட்டு போனாங்க. இதெல்லாம் எவ்வளவு கொடுமை தெரியுமா. டெவிலா யாருப்பா ஒழுங்கா செய்யல அப்படின்னும் போது அன்ன போஸ்டா அதிக பேர் வந்து நாமினேட் பண்றது ஜாக்லின் ஜெயிலுக்கு போயிடுறான். ஓகேவா. ஆனா ஜாக்லினுக்கு சோறு ஊட்டலாம் அப்படின்னு போது 24/7ல பாத்தீங்கன்னா சௌந்தர்யா சோறு ஊட்டுறாங்க. அப்ப வெளியில ஒரு பிஜிஎம் எல்லாம் போட்டு நிறைய இது எக்ஸ்தலத்துல வருது. ஆறாரோ ஆறாரோ தாயான இவர் யாரோ அப்படின்னு சொல்லிதான் வருது சோறு ஊட்டுறதுல. அதெல்லாம் பண்ணிடுவாங்க பசங்க, கரெக்டா பண்ணுவாங்க எடிட்லாம். அதெல்லாம் சூப்பரா நடக்குது. இதெல்லாம் நடக்கும் போது இந்த விஷயத்துல வந்து பேசிக்கலா இந்த ஜாக்லினை முடிவு பண்ற டைம்ல இந்த அருணுக்கும் மஞ்சரிக்கும் ஒரு சவுண்ட் வருது. இது சத்தம் வருது. இது என்ன நினைக்கிறீங்க ரஜிரா, ஜீவிகா, நீங்க சொல்லுங்க, 2 பேரும் சொல்லுங்க. அருண் இன்னைக்கு அருண் செய்த அந்த மாபெரும் செயலை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருக்கு நேத்துல இருந்தே அந்த ஒரு மூட்ல தானே இருக்காரு. மஞ்சுரி மேல அந்த ஒரு ஃபார்ம்ல தானே இருக்கிறாரு நேத்துல இருந்தே அருண். என்ன அவரை நேத்து டெவிலா நடிக்க சொன்னா அவர் இந்த மொத்த எபிசோட்லயும் மஞ்சரிக்கு மட்டுமே டெவிலா நடிச்சிருக்காரு. அதாவது டெவில் டாஸ்க் முடியும் நேரத்தில் டெவிலாக மாறிய அருண், அப்படிதான் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க. மஞ்சரிக்கு வந்து அருண் சொல்றது ஒண்ணுதான், நீ எவனா வேணா இரு அப்படிங்கிற மாதிரி. நீ என்ன வேணா சொல்லு, இன்டர்வியூக்கு மட்டும் வந்துடாத. அவங்க பேரு மஞ்சரி, அவங்கள மஞ்சூரின்னு கோபி மஞ்சூரியன் மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, அவங்க 1 நிமிஷம் 1.5 நேரம் பேசுவாங்க. அதுல நீ கடுப்பாடி நீ அருணா மாறிடுற, பாத்துக்கோ. இல்ல அவங்க பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அழகான தமிழ் பேர் வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் அது ஒரு ஃப்ளோல அழகான தமிழ் பேரடா. அந்த பேருக்கான மீனிங் என்னடா தம்பி? மைண்ட் வாய்ஸ் எப்படி நீங்க கேட்ச் பண்றீங்க ஜோ சார்? எனக்கு சொல்ல தானா. ஏன்னா இப்ப பேருக்கான மீனிங் பாக்குறது என்னன்னா, பேர் ஜோசியமா பாத்துக்கிட்டு இருக்கிறோம். பேர் வைக்கிறதா முக்கியம் சார், உள்ள யாருக்கும் சோறு வைக்கல சார் அப்படின்றீங்களா? இந்த வர அந்த கண்டென்ட்டுக்கு வரேன். ஓகே. இந்த எங்கடா சரி, ஓகே. இப்போ இந்த எங்கடா இருக்கு இருக்குங்க கண்டென்ட் குள்ள எங்கடா இருக்கு தேடி பாருங்க. இங்க அந்த லவ் கண்டென்ட் இருக்கு, அந்த லவ் கண்டென்ட் இருக்குல, என்ன 4 வார்த்தை வசையா கூட திட்டினா அத லவ் அது ஒரு கண்டென்ட் சொல்லாதா வரடாடுறான்.
இவ்வளவு வெரைட்டி இருக்கு அண்ணா, ஹக்ல இவ்வளவு வெரைட்டி இருக்குன்னு இன்னைக்கு தான் தெரியும் எனக்கு. டைப்ஸ் ஆஃப் ஹக் இப்படி அப்படி 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 இவ்வளவு வெரைட்டி இருக்குங்கிறது இப்பதான் தெரியும். சிங்கிளா இருந்து எவ்வளவு பாவம் பாத்தீங்களா? ஆனா நானு இந்த மாதிரி கன்றாவித்தனமா ஏதாவது பேசுவான்ட்டுதான் அந்த லவ் போர்ஷனே கட் பண்ணி எடிட் பண்ணி நான் கடந்து போயிட்டேன். நீங்க கடந்து போலாம் ஜோசர், ஆனா பார்த்து நாங்க மறந்து போக முடியுமா? இன்னைக்கு இருந்த எபிசோட்லயே மேக்ஸிமம் கண்டென்ட் வந்து அதுதான் பேஸ் பண்ணி இருந்துச்சு. நீங்க கொஞ்சம் வயசாயிருச்சு அதனால லவ் எல்லாம் வேண்டாமீங்க. நாங்க வயசு பசங்க அதான பாப்போம். என்ன இது வாலிப வயசு. ஆமா, அப்படி கொஞ்சம் அப்படி இருக்குதான் செய்யும். என்ன அது கண்டுக்க கூடாது. டேய், இவனுக்கு ரெண்டு பேரும் என்ன கலாய்க்கிறாங்கடா? இதே நான் வன்மையாக கண்டிக்கிறேன் மக்களே. சரி, கண்டென்ட்குள்ள போவோம். சரி, இப்ப வந்து இந்த அருண் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா பண்ண மாதிரியே இருந்துச்சு. பேசிக்கலி மஞ்சரி என்ன பேசினாலும் ஏன்னு சொன்னா அப்படின்ற மாதிரி அருண் ஆயிருந்தாரு. என்னால அதை உணர முடியுது. பேசிக்கலி பாத்தீங்கன்னா அருண் அந்த இதுல இருக்கு ப்ராசஸ்ல அருண் ஆக்சுவலா ட்ரிகர் ஆகி கடைசியில டபுக்கு டப்பான்னு டாஸ்க் கொடுக்குற அளவுக்கு அருணுடைய நன்மை வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா டைட்டில் வின்னர் அருண் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது என்னடா இல்ல டைட்டில் வின்னர்னு சொல்லும் போது அது என்ன அவன் வின்னர் அவங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இது நீ ரொம்ப சர்க்காஸ்டிக்கா பேசுறீங்க. இல்ல நான் ரொம்ப ஆசமா பேசுறேன். சர்க்காஸ்டிக்லாம் இல்ல. இல்ல எனக்கு உங்க சேனல் நம்ப மாட்டேன். 200% சொல்லி சர்க்காஸ்டிக்கா போஸ்ட் போட்டவங்க தானே நீங்க. வேற பெயர்ல அதை பத்தி வேண்டாம். இங்க பாருங்க, இங்க உங்க 2 பேருக்கு பிரச்சனை கிடையாது. நான் சேனல் ரெப்ல உட்கார்ந்து இருக்கிறேன். என்னமோ நாங்க 2 பேரும் தத்து எடுத்துட்டு வந்தது மாதிரி பேசுறீங்களா? நாங்களும் சேனல் ரெப்ரசன்டேட்டிவ் தானே. இருந்தாலும் என்னைய தான் பிடிப்பாங்க. அங்க பேசும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னாங்க. நான் ஷோ பார்க்கும் போது சும்மாதான் சார் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போ. எப்பயும் சொல்றதால வர அடுத்து வரும். ஜெயிலுக்கு போறியா ஜாக்கு? ஜெயிலுக்கு போக வச்சிட்டாங்க ஜாக்க. சரி, ஓகே, முடிஞ்சிருச்சு, நடந்துருச்சு, இதெல்லாம் ஓகே. தர்ஷிகா வந்து ஜெஃப்ரி கிட்ட சாரி கேட்ட மட்டும் நீங்க எப்படி பாக்குறீங்க? டேடா 130 தடவை நீ போடுவோன்னு எனக்கு தெரியாதுடா. 10 தடவை போடும் போதே அந்த மகாத்மா நிப்பாட்டிடுவாங்கன்னு நினைச்சேன்டா. யார்? நம்ம அன்சிதா நிப்பாட்டலான்னு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு டெவில் வேஷத்தை மொத்தமா கொளுத்தி ஜெஃப்ரி மனசை இறக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா ஜெஃப்ரி எனக்கு வலிக்கலக்கா, எனக்கு அது பிரச்சனையே இல்லக்கான்னா. இப்ப என் மைண்ட் எங்க போயிடுச்சு தெரியுமா? அதான் ஒரே ராகம் தான், மொத்தமே 7 ராகம் தான் இருக்கு. எங்க அட்லி சொல்லியிருக்காப்ல எல்லாம் அதே தான். காப்பி அடிச்சு வந்ததுதான் எல்லாம். காப்பிலாம் இல்ல, இன்ஸ்பிரேஷன் சொல்லணும். அதுக்கு இப்ப புது பேர் இருக்கு தெரியுமா? எங்க அண்ணனை தப்பா பேசுறீங்களா நீங்க? எங்க அண்ணனுக்கு நான் தான் பண்ணுவேன், அப்படிதான் பண்ணுவேன். எல்லாம் செய்யறா. இந்த அண்ணனை செய்யறதுல ஒன்னு அடிச்சு கால் இல்லையடா. சரி போறேன். ஓகே, ஜெஃப்ரி வந்து தர்ஷிகா கிட்ட சாரி கேட்கிற மொமெண்ட்டை நம்மளால உணர முடியுது மக்களே. ஓகேவா? இந்த உணர்வு இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நடக்குது. அன்சிதா வந்து பஸ் அதெல்லாம் சொல்லி வேலையை முடிச்சுட்டாங்க. சத்யா வந்து ஒரு கண்டென்ட்ட பேசுறார். டேய், அவன் வந்து ஒரு மாறிடான் அப்படின்றாரு. அந்த பேர் மட்டும் வரல. இதை நீங்க யார சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆனா அருண் வந்து திருப்பி மஞ்சரி இழுத்து விட்டார். முத்துக்குமரன் இது லைவ்ல நானும் முத்துன்னு போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன். அதனால எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஓகேவா? இது சத்யா வந்து தன்னுடைய வன்பத்தை கூட்டிட்டு இருக்கும்போது அருணுக்கு எதுவுமே காதல போவாது. ஏன்னா அருணை பொறுத்த வரைக்கும் பொதுவா அவருக்குள்ள இருக்கிறதா ஓவர்ஃப்ளோ ஆகணும். அவர் எப்பவுமே அவுட் கோயிங் தான், இன்கமிங் அவர் எடுத்துக்கிறதா இல்ல. அப்படி இருக்கும் பட்சத்துல அவர் என்ன பண்ணிட்டாப்ல, இல்லங்க அந்த மஞ்சரி வந்து ஒரு கோவிட் வைரஸ்ன்ற மாதிரி அவங்க ஒரு வைரஸுங்க. சி வாண்ட் டு டெமாலிஷ் எவ்ரி ஒன்னுங்க அப்படின்றாங்க. நான் உடனே இவ்வளவு பெரிய இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் அருண் பேசாதேன்னு சொல்லி நான் கூகுள் தான் போய் சர்ச் பண்ணா அருண் அந்த வீட்டுக்குள்ள அவரே அவர் என்ன செய்யறாரோ அதுதான் அர்த்தமா டெமாலிஷுக்கு. இதே அருண் தான் ஒரு 2-3 நாள் முன்னாடி மஞ்சரி கூட உட்காந்து சமரசம் பேசுவாரு. நம்ம 2 பேரும் இருந்தாலும் ஓபனா பேசிக்கலாம், இதான் விஷயம் அப்படின்னு. சோ அப்போ இது வந்து இப்போ ஓபனா பேசுறாரு. இப்போ ஓபனா தான் வெளில பேசுறாரு, கேமரால தானே பேசுறாரு. அதான் அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்னைக்கும் முன்ன ஒரு பேச்சு பின்ன ஒரு பேச்சு. நேத்து கூட நம்ம அருண் ஒரு உத்தமர்னு பேசணும், ஞாபகம் இருக்கா? அருண் வந்து முத்துக்குமரை நாமினேட்டே பண்ணதில்ல, நாம தான் தப்பா சொல்றோம், மன்னிப்பு எல்லாம் கேட்டோம். ஆனா நம்ம ஒரு விஷயத்த மறந்துட்டோம். அருணால எப்படி முத்துக்குமரை நாமினேட் பண்ணிருக்க முடியும்? அவர் கேர்ள்ஸ் டீம் தானே நாமினேட் பண்ணணும். அதான் அந்த டீமா இருந்தாங்களே, இவ்வளவு பெரிய பேசியே மறந்துருக்கோம்.
சரி அண்ணா எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு பாத்தீங்களா? இது தெரியாம நம்ம 60 நாள் ரிவ்யூ பண்ணிருக்கோம். இல்லண்ணா அது 7 சீசன்ல இந்த மாதிரி கிடையாதுல்ல. பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் கோட்டை போடல. இப்பதானே கோட்டை பிடிச்சி கோதாவரி கோட்டை கிளீன்னு வச்சுட்டாங்க. அந்த ஃப்ளோல இருந்திருப்பீங்க. எப்படி ஏமாந்துருக்கோம் பாத்தீங்களா ஜீவிகா? எப்படி ஏமாந்துருக்க பாத்தியா ரஜிரா? ஆமா சார். இதை நீங்க யோசிச்சீங்களா? எப்படி எல்லாம் நம்ம ஏமாறுறோம் பாருங்க. வயிற்றுல இருக்க மக்கள். ஆமாங்க, என்னால அக்செப்டும் பண்ண முடியல. அது ஏதோ சொல்லி விட்டாரு. சரி, அதாவது 5 மினிட்ஸ்ல அந்த பிள்ளைய வந்துட்டு போச்சு. அந்த சாத்தனா பிள்ளைக்கு நான் இன்னைக்கு கோயிலே கட்டிடுவேன். நாளைக்கு போய் அதோடைய நட்சத்திரத்துக்கு நான் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு வரேன். இந்த 5 மினிட்ஸ் சொல்லி அதை ஸ்டாப் பண்ணதுக்கு. சரி, ஓகே, நம்ம அடுத்தது போவோம். ஹார்ட்ஸ் டெவில் கிட்டத்து யார் யாரெல்லாம் எவ்வளவு எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது தீபக் 3 ஆட்டு, மஞ்சரி 3 ஆட்டு, முத்து 3 ஆட்டு அப்படின்றது டாப்ல வந்துடுறாங்க. சாச்சனா அவர்கள் 2 ஆட்டு, அருண் அவர்களுக்கு எந்த ஆட்டும் கிடையாது. ஏன்னா அருண் அவர்கள் ரொம்ப பிஸியா இருந்தாங்க. எல்லாரையும் சமாதானப்படுத்தி மஞ்சரிக்கு எதிராக ஏவுகணையை ரீட் பண்றதுல ரொம்ப பிஸியா இருந்தார் அருண். அதுவும் கோவா கேங்கோட ஒரு அக்ரிமெண்டே போட்டு விட்டார். நான் பேசிக்கலி அந்த பக்கம் இருந்த மாதிரியா இருக்கும், ஆனா நான் உங்க பக்கம். ஆக்சுவலா பேசிக்கா தர்ஷிகா விஷால் வந்து லவ் பண்றாங்க இல்லன்றதெல்லாம் விட்டுருவோம். ஆனா இதெல்லாம் லவ்னு நினைச்சு அருண் வந்து தூத்து போயிட்டு இருக்காரு. அருண் ஒரு சாஜகான்றா, நம்ம தளபதி எடுத்தாரு ஒரு படத்துல, அந்த மாதிரி அருண் உண்மை காதல்லாம் சொல்லு, உயிரை கொடுக்குறேன் நானு. ஆமா, ஊராடு காதல ஊட்டி வந்து தானே லெட்டர் போட்டு வரும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல இருக்காரு. எனக்கு எப்படின்னா அது காதலான்னு முதல்ல பாரு, அப்புறமா பேசலாம். உடனே அவ்வளவு சீக்கிரத்துல நாங்க விட்டுற மாட்டோம். நான் எப்ப தெரியுமா பயந்தேன், நான் யார் மடியிலையாவது படுத்தா உனக்கு கோவம் வருமானு தர்ஷியா கேட்டாங்க பாரு. அந்த செகண்ட் அந்த வரியை படிமா, நான் கேட்டே ஆகணுமா? படிமா. படிக்க மாட்டேன் சார். படிமா ப்ளீஸ்மா. நல்லா இருக்கு. அந்த கண்டென்ட் போச்சு இல்லையா? அன்ஷிதா வந்து உன் மடியில படுக்கும் போது எனக்கு பொசசிவ் ஆச்சு. இப்ப நான் இந்த மாதிரி யார் மடியிலையாவது படுத்தா உனக்கு பொசசிவ் ஆகுமான்னு கேட்கும் போது இந்த புளிய மரத்தடியிலே புஷ்பலதா மடியிலன்ற மாதிரி ஒரு அதான் மடிக்கு பிரச்சனையா இருக்குல்ல. இங்க பாருங்க, மடிக்கு பிரச்சனை பண்றானுங்க, பொசசிவ் ஆகுறானுங்க. ஆனா ஓ மைண்ட் வாய்ஸ் எப்படா அன்சிதா விசால் மடியில படுத்தாதால தோணுச்சு. அது லவ் கண்டென்ட் நினைக்கிறதே நம்ம விட்டுருவோம். அதுதான் நம்மளுக்கு நல்லது. ஓகே, சோ கடைசியாக பிக் பாஸ் எல்லாரையும் கூட்டி நடு வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு டெவில் டாஸ்க் அண்ட் ஏஞ்சல் டாஸ்க் லெவல் 1 முடிஞ்சிருச்சு அப்படின்ற லெவல் 1 சொன்னோடனே எல்லாரும் முகத்திலயும் ஒரு பயம் வந்துருச்சு. லெவல் 2 இன்னும் மோசமா இருக்குமா அப்படின்னாங்க. அது ஆக்சுவலா உள்ள இருக்கிறவங்களுக்கு கிடையாது, வெளியில பாக்குற ஆடியன்ஸுக்கு. லெவல் 1 நல்லா இருந்துச்சு. லெவல் 1 விட இன்னைக்கு நடந்தது ஒண்ணுமே இல்லைன்றதுனால ரொம்ப மோசமா இருந்துச்சு. எடிட்டருக்கே சந்தோஷம் இல்லாம 6 ப்ரோமோ பட்டு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ப்ரோமோ விட்டவரு இன்னைக்கு நல்லா கொரட்டை விட்டு தூக்கி இருக்காரு போல. அதனாலதான் விசால் கண்டென்ட் எல்லாம் வந்திருக்கு. சும்மா நீ நேரம் கிடைக்கலன்னா இந்த சும்மா அடிதாங்கி மாதிரி தூக்கி போட்டு விசால் அடிச்சுட்டே இருக்கிறீங்க. நீங்க ரிவ்யூல நான் பாத்துட்டே தான் இருக்கிறேன். ஒரு காதல் செய்யறவன் இன்னொரு காதலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த துபாய் அட்ரஸ் டென்ஷனா தானே ஆகுது. என்னன்னா இது லவ் கண்டென்ட் பிக் பாஸ்குள்ள படிக்கிட்டு எரிச்சலா வருதுண்ணா விஷால் பண்றது. காண்டா தான் இருக்கு. இதெல்லாம் வாட்ச் பண்ணுமா? அன்னியன், அம்பி, ரமோ அந்த 3 வந்துட்டு போ. நீ எல்லாம் வாட்ச் பண்ணு. புரியுது. ஆக்சுவலா சங்கர் சாரோட இன்ஸ்பிரேஷனே அவன் தான். அப்படிலாம் கிடையாது. நீங்க பாரு 3 டைலாக் எப்படி பேசுவா மட்டும் பாருங்க. சரி, அடுத்து ஓகே. அடுத்து வந்து ரஞ்சித்துக்கு ஒரு மேக்கப் போடுறாரு அருண். மொத்தமா டெவிலோடைய மேக்கப்ப மஞ்சரியை மைண்டில் நினைச்சு கொண்டே போட்டிருப்பாரு போல. அந்த அளவுக்கு கொடூரமா வேணுமே கொடூரமா ரஞ்சித்துடைய முகத்தை ஆக்கி வச்சிருந்தார். ஆனா நல்லா இருந்துச்சு. ஒரு மேக்கப் மேனா அருணுக்கு இன்னொரு தொழில்கள் இருக்கு. ஹாலோவீன் பார்ட்டிக்கு இனிமே நான் வெளியில போனேன்னா அருணை வீட்டு கதவை தட்டியாவது ரெடி பண்ணி நான் போவேன் அப்படின்றத நான் வந்து இங்க நான் சொல்லிக் கொள்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு திறமையானவர். பாத்திருக்கீங்களா? ஒரு டீஷர்ட் போட்டிருந்தானே, அதுல இருந்துச்சு ஜோக்கரோட இருக்குமே. ஹார்லி குயினுமே சூப்பரா மேக்கப் போட்டிருப்பாங்க. சோ அது ஃபேன்னா சும்மா இருக்காது. டிசி ஃபேன்ஸ் அப்படிதான் இருக்கும். அப்படியா? சரி, நீ பெரிய பிரச்சனை மாட்ட போறன்றது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா டிசி மார்வல் நான் சூப்பர் ஹீரோஸ் பத்தி பேசிட்டு இருக்கிறேன் நானு. நீங்க சும்மா நீங்க பெரிய இடத்துல
என் வீட்டுல போட்டிருக்க மார்பிள பாக்கிறதுக்கே எனக்கு டைம் இல்லை. நீ என்ன மார்பிளுக்கு போயிட்ட, அடுத்தது போகட்டா. ஓகே. ஆனா நீங்க சச்சனா. சொல்றீங்க இல்லையா, போன நேத்திக்கு லெவல் 1 விட லெவல் 2 ரொம்ப போரிங்கா தான் இருந்தது, ரொம்ப சப்பையா தான் இருந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஸ்டார்ஸ் கணக்குப்படி பார்த்தோம்னா இன்னைக்கு நிறைய ஸ்டார்ஸ் வாங்கிருக்காங்கன்னு சொல்ல முடியாது, புடுங்கி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ அந்த டேலண்ட பத்தி கொஞ்சம் டிஸ்கிரைப். ஏன்னா எல்லாருமே ஒரு அத பார்த்து எடுத்திருக்காங்க. ஆமா. I got it. I got that one word. So come on sir, இன்னைக்கு நடந்த டெவில்ஸ் உடைய டேலண்ட பத்தி டிஸ்கிரைப் பண்ணுங்க. How was the Devils today? அதாவது இந்த ஆனந்தி மட்டும்தான் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. The Devil was very cute, you know. நீங்களே ஓபனிங் ராணா கிட்ட யா டெஃபினெட்லி ஏய் உக்காருடா அப்படின்ற போது ராணுவ மேல தெரியிட்டு இருக்காரு. டப்படி கீழே விழுந்தா ஆனந்தி எங்க சவுண்ட் வருது, ஆளா கலர் பார்க்கும் போது கீழே இருக்காங்க. இது நான் பாடி சேவிங் பண்ணல, அந்த டோனுக்கான சவுண்டு ஆனந்தி கிட்ட இருந்து வருதா அப்படின்ற சாக்குல இருக்க. வியந்துட்டீங்க அப்படி? ஆமா வியந்துட்டேன். நானா வியந்து போய் 4 பாட்டில் தண்ணி குடிச்சதா பாத்துங்க. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுண்ணா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரிதான் எங்க ஆனந்தி. புக் ரீடர்னா சும்மா வந்து பொட்டு வச்சுட்டு பொங்கல். இதே டைலாக் என்கிட்ட இன்னொரு மேட்டர்ல இன்னொரு விஷயத்துக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? சொல்லவா? இப்ப சொல்லுங்க. இல்ல வேண்டாம் அவாய்ட் சங்கட்டமான நிலைமையில இருக்கிறேன். சரி ஓகே. அடுத்து இந்த மாதிரி ராணுவ வந்து டெம்ப்ட் பண்ணி உட்காரடா அந்த அப்படி பேர் என்ன கொஞ்சமா இதெல்லாம் பண்ணி சத்யா ராணவ் கயான் இதெல்லாம் சேர்ந்து ராணவுடைய பொம்மைய இது அந்த ஒரு ஸ்டாரை ஹார்ட்டை தூக்கிட்டு போயிட்டாங்க. இது ஒரு பக்கம் நடந்துச்சு. சச்சனாவ ஹார்ட் அட்டாக் வரதுக்கு எங்க அண்ணன் வரணும், எங்க அண்ணன் தான் வரணும் முத்துக்குமாருக்கு வெயிட் பண்ணும்போது முத்துக்குமார தலானியெல்லாம் தலையில தூக்கி வச்சு தலானி வியாபாரத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவர் ஒரு பக்கம் கையை தூக்கி தலானி வேற போயிட்டு இருந்தாப்ல. சரி அது ஒரு பக்கம் போகுது அப்படின்னு பார்த்தா விஜய் விஷால் தீபக் கிட்ட போய் மனசுல இருக்க மொத்தம் வந்து ஒரே வார்த்தையில போயிட்டாரு, டே இவருடா யார் தெரியுமா இவரு, இவருடா 80s ஜூனியர் ஆர்டிஸ்டா அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சு விட்டாரு. அப்படி சொன்னாரா? ஆமா டெஃபினெட்லி அந்த வார்த்தையை பயன்படுத்தினாரா? எஸ் 80s ஜூனியர் ஆர்டிஸ்ட். இதுக்குத்தான் பிட்டு பேப்பர் எழுதாம நான் ஃபுல் பேப்பர் எழுதணும்ன்றது. நாங்களும் எழுதுவோம்ல. எங்கடா ஓஸ்டா மதிக்கிறீங்க நீங்க, முக்காவாசி பேசுறீங்க. அடுத்த கட்டத்துக்கு வர அடுத்த வன்மத்தை இறக்குறாங்க. அருணுக்கு வந்து டபுக்கு டப்பான்னு ஒரு டான்ஸ் மூமெண்ட் கொடுத்து டபுக்கு டப்பான்னு ஒரு டான்ஸ் அட்டே போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலா அருணுக்கு அந்த காஸ்டியூமே கொடுக்கலனாலும் அருண் பொதுவா செய்யறதுதான். அதனால அருண் வந்து அதை சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு யாரெல்லாம் அவர் சொல்லணும்னு ஆசைப்பட்டாரோ அவங்க முன்னாடி எல்லாம் போய் அந்த டான்ஸ் மூமெண்ட் ஆட்டு போன மூமெண்ட் நல்லா பார்க்க முடிச்சு. நல்ல ஒரு டான்ஸ், நல்ல ஒரு விஷயம். அப்புறம் மஞ்சரி மேல வாட்டர் ஊத்தும் போது சத்யா அப்படின்ற அந்த ஹியூமனிட்டியா ஒயிட் ட்ரெஸ்டா போட்ட மூமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த அளவுக்கு திமிரு படத்துல விசாலும் ஸ்ரேயா ரெட்டி எல்லாம் வேஷ்டியை கழட்டி கொடுப்பாரு அவரு, அதானே அந்த அளவுக்கு வந்து போச்சு. எனக்கு என்னன்னா ஐயா ஓமான போதியா கீழே அந்த படம் பார்த்து சின்ன வயசுல அப்ப இவரு பாவம் இல்லையா அப்படின்னு. ஐயோ மொத்தமா ஒரு படத்தை முடிச்சிட்டாங்களே. ஓகே கடந்துடலாம் அப்ப டக்குனு கடந்துடலாம். ஓகே ஒரு விஷயம் இருப்பா, யூடியூபே கதறுது, மேக்க ஹேங் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் நீங்க பேசுங்க. ஆமா கோடியில் பொருளும் ஜோம் மைக்கிள் நாளைக்கு ஒரு வியூஸ் வரும். இது மேக்கெல்லாம் வச்சிருக்கீங்க நீங்க. ஆமாடா ஒரு நாளைக்கு பிஆர் இருக்கிறவன் பென்ஸ் கார் வாங்கலாம். நான் தான் 12-13 பேர் இருக்கேனே, அப்ப கோடிகள் தானே பொருளும். ஆமாண்ணே பொருள்றீங்க பாக்குறேன், எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. நீ பார்த்த இல்ல வேண்டாம் வார்த்தை வேண்டாம். ஓகே போயிடலாம். அடுத்து வந்து
ஏய் இன்னைக்கு 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 ஒரே மொமெண்ட்ல தான்டா நான் விசில் மொமெண்ட், கிளாப்ஸ் மொமெண்ட், எல்லா மொமெண்ட்டும்டா. வாசனை என்ன மொமெண்ட்ண்ணே? என்ன மொமெண்ட் சொல்லுங்க. யாவல எதிர்பார்க்கணும். மொமெண்ட்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துருக்கீங்க. என்ன என்ன மொமெண்ட்? அப்படி ஒரு மொமெண்ட்ரா. எங்க எல்லாரும் சத்தமே இல்லாம ஆக்கி சௌந்தர்யா ஒரு பக்கம்டா, ஜாக்லின் ஒரு பக்கம்டா, நடுவுல எங்க அன்சிதாடா, எங்க தெய்வ மகள்ரா. போன சீசன் தெய்வத்தாய்னா இந்த சீசன்ல தெய்வ மகள்ரா. ஆல்ரெடி தெய்வத்தாய் ஃபேன்ஸ் இன்னும் உங்க மேல கோபமா இருக்கிறாங்க. ஐ காட் இட். நம்ம தான் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? எனக்கும் வாங்க நடிக்கணும் ஞாபகம் இருக்கு. தெய்வத்தாயே மேல இன்னும் காரணதான் இருக்காங்க, அதனாலதான் இட்டு விட்டாங்க. சரி அது வருவோம். அந்த மேட்டர் உனக்கு தெரியாதுல்ல, அது போன சீசன். யார சொல்றீங்க? அத சொல்றா மறுபடியும் இன்னும் பிரச்சனை ஆயிருவாங்க. சொல்லாத கெஞ்சினேமா. ஓகே சரி, நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம்ல வாழ்த்து வந்த மாதிரி அவங்களுக்கும் வாழ்த்து வரும் இன்னைக்கு எப்படியும். ஓகே இப்போ நீங்க வந்து கிளைமாக்ஸ், இந்த ஷோவோட கிளைமாக்ஸ்ல பேசிட்டு இருக்கீங்க கரெக்ட்டா? இந்த எபிசோட் ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் இந்த கதை எப்படி போகுது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது 25 நிமிஷம் லவ் கண்டிட்டு ஓடிட்டாங்க. சரி அது இருக்கட்டும். சரி ஏதாவது ஒரு சுவாரஸ்ய எலிமெண்ட் தரணும்ல. அப்பா இந்த படத்துல ஒரு மனசு நின்ன சீன் அப்படின்னா, இந்த எபிசோட்ல மனசு நின்ன சீன் அன்சிதா அவர்கள் மாத்தி மாத்தி ஜாக்லினையும் சௌந்தர்யாவையும் செஞ்சாங்க. அதாவது வெளியில இருக்கிற மக்களுடைய மொத்த மைண்ட் வாய்ஸையும் சொன்ன மொமெண்டா என்னால அதை பார்க்க முடியும். எனக்கு வந்து அது அன்சிதாக்குள்ளேயே வெளியில இருக்கிற மொத்த மக்களுடைய ஆவிகளும் உள்ள கூர்ந்து அந்த டெய்ல பேச வச்சிருச்சோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு இதை பார்க்கும்போதுன்னு நம்ம ஷாக் சார் மாநாடுல சொல்லுவார்ல, இவ்வளவு இதே உள்ள வச்சுக்கிட்டு முதல்ல பேசி இருந்திருக்கலாமேப்பா அப்படிங்கிற மாதிரி. இவ்வளவு வன்மத்தை உள்ள வச்சுட்டு பேசி இருந்திருக்கலாமேப்பா. புரியல, எனக்கு புரியல. மீம்ஸ் கேட்ச் பண்ணலையா நீங்க? மாநாடுல கடைசியில சிஎம் வருவாப்ல வன்மத்தை கக்கிருந்து மீம்ஸ் பார்க்காத ஆள் கூட சேர்ந்து. சரி விடுங்க, போலாம், நம்ம கடந்து போலாம். ஓகே சரி, கமான் சார். கமெண்ட்ஸ் அப்படி கமெண்ட்ஸா கமான்ஸா சொன்னீங்க? கமான் சார், கமான் சார், கமான் கமான். ஓகே ஓகே. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அன்சிதா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எல்லாம் பாக்குறதுக்கு தான் டெவில் மாதிரி வேஷம் போட்டு நினைக்காது. இவங்க உண்மையாவே டெவிலுங்க, ஏஞ்சல் வேஷத்தை போட்டு வச்சிருக்காங்க. பண்றது பூரா விஷம், ஆனா என்னம்மா ஆக்ட் விடுறாங்க. ஓகேவா? டாஸ்க் இல்லைன்னா மட்டும்தான் இவங்க டெவிலா அப்படின்றது கேட்டது. புண்ணிய ஆத்மாக்கள் அப்படின்ற ஒரு அருமையான வார்த்தையை கொடுத்தது, பியூர் சோல்ஸ் அப்படின்றது. இந்த அம்மாக்கு ஸ்பேஸ் கிடைக்கணும்ன்றது இல்லைனாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க ஸ்பேஸை பத்தி கவலைப்படாம இவங்களாவே ஒரு ஸ்பேஸ் எடுத்து கத்துவாங்க அப்படின்னு சவுந்த பத்தி சொன்னதா இருக்கட்டும். சவுண்டுக்கு கைத்தட்டல் வருதுன்றதுக்காக ஜாக்லின் சௌந்தர்யாவோட சேர்ந்து தொம்படிக்கிறாங்கன்னு சொன்னதா இருக்கட்டும். மொத்தமா மனசுல இருக்க வன்மத்தையும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இறக்கிட்டு செகண்ட் ஹாஃப்ல போய் ஐ அம் வெரி சாரி ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்பயும் சொன்னாப்ல, உங்களை அப்படி சொல்லும் போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இல்ல சில விஷயங்கள் உண்மைதான், ஆனா நான் அவங்களை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லல, ஆனா அதுல சில உண்மைகளும் இருக்கு அப்படின்னு சொன்னாப்ல. பாத்தீங்களா? அதெல்லாம் நம்ம ஆளுங்க கவனிக்க மாட்டாங்க. ஓகேப்பா நான் சீரியஸாவே எடுத்துக்கலாம், ஏன்னா நாங்க பண்றதுதான் எனக்கு தெரியும் அப்படி அவங்களும் இருந்தாங்களே. ஆமா, எல்லாரும் யோக்கியம் ஆயிடுறாங்க. ஆமா, கடைசியில நல்லா இருந்துச்சு. இந்த மன்னிப்புல வந்து சாச்சனா கிட்டயும் மன்னிப்பு கேட்டாங்கல்ல அன்சிதா போயிட்டு. அப்ப சாச்சனா சொன்ன ஒரு டைலாக் என்ன சொன்னாங்க? சாச்சா நான்லாம் எதுக்குமே ஹர்ட் ஆக மாட்டேன், அப்படியே கட் பண்ணி ரீவைண்ட் பண்ணி பார்த்தா அண்ணா ஆர்மிஸோட சேர்ந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சாச்சனா 24/7 ஒரு பெரிய சம்பவம் பண்ணிருக்காங்க. ஆனந்திய வச்சு ஒரு பெரிய குற்றச்சாட்டை போட்டு, நானே ஒரு நிமிஷம் சாச்சனாவை நம்பி ட்வீட் போட்டு ஆனந்தி ஃபேன்ஸ் கிட்ட அடி வாங்கின மொமெண்ட்லாம் இருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு லைவ்ல அல்லாத சில விஷயங்களை பத்தி நீங்க நம்ம நிறைய பேச போறோம். 2 விஷயம் நடந்துச்சு. ஓகே சார், என்ன விஷயம் சார்? முதல் விஷயம் வரேன், ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு வரும். இல்ல அது போயிருவோமா? அது போயிரும், ஏன்னா இதுல இன்ட்ரெஸ்டிங் இல்ல, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகே, சாச்சனா அவர்களை ஆனந்தி வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு விஷால் கிட்ட போய் சாச்சனா வந்து அழுகுறாங்க அண்ணன் கிட்ட. பிகாஸ் சமுத்திர படத்துடைய முரளி தான் நம்ம விஷால்.
ஓகேவா? என்னமா சரத்குமார் சார், சரத்குமார், ரஞ்சித் சார். ஓகே, கரெக்டா அந்த பாடி கரெக்டா இருக்குமே. அர்ஜுனா அர்ஜுனா. ஓகே, மை ஃபேவரட் சாங். சாங் எனக்கு ஃபேவரட்னா, நீங்க தப்பா நினைக்காதீங்க. எனக்கு ஃபேவரட் சாங்கா நல்லா இருக்கும். அவன் அடிக்கடி பல்லுனக்கா வைப்ஸ் போயிருவான். நீங்க ஃப்ரீயா சும்மா ஏன்னா இப்படி பண்றீங்க. ஓகே போலாம். நான் என்ன சொல்ல வந்தேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? சரி, ஓகே. சோ இந்த மாதிரி விஷயத்துல சாசன் அவர்கள் விஷால் கிட்ட போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து ஆனந்தி ரொம்ப பண்ணிட்டாங்க, ரெஸ்ட் ரூம் வருதுன்னு விடல, பின்னாடியே வந்தாங்க, நான் அந்த கதவை திறக்கும் போது அந்த கதவை வச்சு மூடிட்டாங்க, ரெஸ்ட் ரூம்ல உள்ள போக கூடாது நிக்க வச்சாங்க. இல்ல எனக்கு உண்மையாவே ரெஸ்ட் ரூம் வருதுன்னு. அப்ப கதவை திறந்து நான் உள்ள போய் உட்கார்ற வரைக்கும் கதவை மூடல, நான் என் பேண்ட் அவுத்தேன், அப்பவும் கதவை மூடல, நான் ரெஸ்ட் ரூம் போகும்போதுதான் அவங்க எனக்கு கதவை மூடிட்டு போனாங்க. இதெல்லாம் எவ்வளவு கொடுமை தெரியுமா அப்படின்னு விஷால் கிட்ட சொல்லிருக்காங்க. ஏன்னா இது காடு மேட்டர் வரைக்கும் போகும். இப்படிலாம் இருந்தா இப்படிதான் போனாட்டி ஒரு ஆனா இப்படித்தான் நம்பி ஒரே ஒரு வாட்டி சாஸ்திராவை நம்பலான்னு சொல்லி ஷேர் பண்ணடா. ஆனந்தி ஏனீரா இதீன டே மூதேவி, அதுக்கப்புறம் நடந்தது உண்மையா பாடுறான்னு கீழே கமெண்ட். என்னடான்னு பார்த்தா ஆனந்தி அந்த சினாரியோவே வேற. இவளா உள்ள போய் இவளா செஞ்சு ஆனந்தி மூடி வச்சுட்டு வந்திருக்கா அந்த கதவை. டோட்டலா மேடம் வந்து மாத்தி சொல்லி ஒரு சினாரியோவை கிரியேட் பண்ணிருக்காங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials, மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன்.